Next, we are going to see about moment of inertia. Moment of inertia na enna அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கு. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கு. அந்த ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு மை இனர்ஷியா. ஓகேவா? அப்போ inability ஆஃப் அ பாடி டு ரொட்டேட் பை இட் செல்ஃப், அது தானா ரொட்டேட் பண்றதை அப்போஸ் பண்றதும் இல்ல அது ஸ்டாப்புக்கு வர்றதை அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்றது, அதாவது ஸ்டாப் ரொட்டேஷன் பை இட் செல்ஃப், அதுவா வந்து ஸ்டாப் பண்றதும் அதுவா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது. ரொட்டேஷனல் மோஷனை அதுவாகவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ரொட்டேஷன்ல இருக்கும்போது அதுவா என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் ஆக முடியாது. உன்னை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது அதை செய்துக்கிட்டே இருக்கும். செக் மாடு மாதிரி. செக் மாடு என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிச்சுட்டா செக் மாடு என்ன பண்ணிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அதுவா அதால ஸ்டாப் ஆகவே முடியாது. யாராவது ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் அது ஸ்டாப் பண்ணும். தட் இஸ் கால்ட் மை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? inability ஆஃப் அ பாடி டு ரொட்டேட் பை இட் செல்ஃப், அதுவா அது ரொட்டேட் பண்ண முடியாது. அண்ட் ரொட்டேஷன்ல இருக்கும்போது தானா அது என்ன பண்ண முடியாது, அதுவே முடிவெடுத்து ஸ்டாப் பண்ணவும் முடியாது. டிசைடிங் அத்தாரிட்டி அது கிடையாது. வெதர் அது ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் ரொட்டேஷன்ல இருக்கும்போது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் மை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ப்ராப்பர்ட்டி by virtue of which a body revolving about an axis opposes the change. அப்போ ஒன்று ரெஸ்ட்லேயே இருக்கு அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது, அதான் அந்த சேஞ்சை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்போஸ் பண்ணுது. ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லேயே இருக்கும், மோஷன்ல இருந்தா மோஷன்லேயே இருக்கும். ஓகேவா? அதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷன்ல இருக்கோ அந்த ஆப்ஜெக்டோட மாஸ், ப்ராடக்ட் ஆஃப் த mass of the object into square of the perpendicular distance from the axis. அந்த ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் என்னுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் மை ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்க சுத்துது, இங்க சுத்துது. அப்ப ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ வாட் இஸ் திஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் radius. Okay, this perpendicular distance is called radius. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது என்னுடைய ஆர். அப்போ ரேடியஸ் ஸ்கொயர் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ரேடியஸ் ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to mass into r square, where r is the radius of rotation. ஓகேவா? mr square. இதை நீங்க வந்து I is equal to mr square னு எழுதிக்கலாம். ரேடியஸை நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஓகேவா? பி கிளியர் வித் திஸ். அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய டைமென்ஷன் அப்ப சொல்லலாமா? SI யூனிட் சொல்லலாமா? வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? எனக்கு சொல்லுங்க. SI யூனிட் சொல்லுங்க, டைமென்ஷன் சொல்லுங்க, CGS யூனிட் சொல்லுங்க. SI யூனிட் வந்து என்னவா இருக்கும்? SI யூனிட் மாஸ் இன்டூ ரேடியஸ். அப்ப என்னவா இருக்கும்? மாஸ் kg இன்டூ ரேடியஸ் ஸ்கொயர். அப்போ மீட்டர் ஸ்கொயரா இருக்குமா? kg மீட்டர் ஸ்கொயர். ஓகே. இப்போ CGS யூனிட் என்னவா இருக்கும்? கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. அடுத்தது டைமென்ஷன் m⁻1 t to the power of 2. ஏன்னா என்னுடைய லென்த்துடைய டைமென்ஷன் என்னது? எல்ன்னு சொல்லுவோம். இங்கே லென்த் ஸ்கொயர் இருக்கிறதுனால L ஸ்கொயர். அண்ட் t to the power of 0. ஓகே. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I டிபெண்ட்ஸ் அப்பான் எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் த பாடி. ஏன்னா அது டேரக்டாகவே நம்ம சொல்லிட்டோம். இந்த ஃபார்முலாவே I is equal to mr square அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். மாஸ் ஆஃப் த பாடி. ரெண்டாவது சைஸ் ஆஃப் த பாடி, பொசிஷன் ஆஃப் ஆக்சிஸ் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆக்சிஸ். ஆக்சிஸோட ஓரியன்டேஷன் மாறுச்சு அப்படின்னா என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் என்ன ஆகும்? நித்யா சொல்லும் போதே எழுதுங்க, அப்புறம் எழுதுறதுக்கு ஒரு டைம் கேட்காதீங்க, ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் பொசிஷன், ஓரியன்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் அபவுட் தி ஆக்சிஸ். இதெல்லாம் டிபெண்ட் அப்பான். டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் எதுல அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா, டார்க் டவு, ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? ஸோ இதுல எல்லாத்துலேயும் அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுலலாம் இது டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இது என்னது, எதுக்கு அனலாகஸாக இருக்கும்? அனலாகஸ் டு மாஸ் ஆஃப் தி
அது மாதிரியே இருக்கிறது. அதுக்கு பதிலாக இங்கே நம்ம ரொட்டேஷனல் லீனியர் மோஷன்ல மாஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அதுக்கு பதிலாக ரொட்டேஷனல் மோஷன்ல மாஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்? மாஸ் இருக்கிற இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூஸ் பண்ணுவோம். அனலாகஸ் டு மாஸ் ஆஃப் தி லீனியர் மோஷன். ஓகே, ஸோ யூ ஆல் ஆர் கிளியர் வித் ஆல் தீஸ். ஓகே, இப்போ இப்படி ஒரு ஆக்சஸ் இருக்கு. இந்த ஆக்சஸ்ல ஐ எம் கனெக்டட் வித் ஒன் மாஸ் m1. அதே மாதிரியே இந்த பக்கம் m2 m3 அப்படின்னு ஒரு மாசஸ்ல அண்ட் இதனோட டிஸ்டன்ஸ் r1 r2 அண்ட் r3 டிஸ்டன்ஸ்ல நான் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஆக்சஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இங்க இருந்து ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்கேன், இங்க இருந்து ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்கேன், இங்க இருந்து ஒரு கட்டி தொங்க விட்டுருக்கேன். இப்போ நான் இதை என்ன பண்றேன், இப்படி சுத்துறேன். அப்போ என்ன ஆகும், இதை சுத்தி இருக்கிறதும் சேர்ந்து சுத்த ஆரம்பிக்குமா? இப்போ மொத்தத்தினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த பீச் சைட்லாம் போனோம் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு அதுவும் சொல்லலாம், இப்படி பண்ணுவோம், அது சுத்தும். அது இல்லாம நடுவில் ஒரு இந்த கொடை மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த குட்டி குட்டியா குழந்தைங்க சுத்துறதுக்கு வச்சிருப்பாங்க, மேரிகோ ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? குழந்தைங்க எல்லாம் வந்து சுத்துறதுக்கு குதிரை மாதிரி இல்லை அதுல வந்து சின்ன கார் மாதிரி சேர் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ அது சுத்தும் போது இதுவும் சேர்ந்து என்ன ஆகும், இப்படியே சுத்தும். அந்த குதிரை அந்த இதெல்லாம் வந்து அதுல ஒவ்வொரு குழந்தைங்களை உட்கார வச்சு சுத்துவாங்க இல்லையா? ஸோ அதை தான் மேரிகோ ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி தான் இது சுத்துது அப்படின்றாங்க. இப்போ இதனுடைய மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் அப்படின்னா, மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I இஸ் ஈக்குவல் டு இந்த மாஸ் 1 இன்டூ அதனுடைய டிஸ்டன்ஸ் m1 r1 ஸ்கொயர் பிளஸ் m2 r2 ஸ்கொயர் பிளஸ் m3 r3 ஸ்கொயர் ஆகுமா? m1 m2 m3. இப்போ நான் என்ன சொல்றேன், எல்லாத்தினோட மாசஸும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஆல் த மாசஸ் ஆர் ஐடென்டிக்கல் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ என்ன ஆகும், எல்லா மாஸ்க்கு பதிலாகவும் எம்னு எழுதலாமா? m இன்டூ r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பிளஸ் r3 ஸ்கொயர். அப்போ I இஸ் ஈக்குவல் டு m இன்டூ r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பிளஸ் r3 ஸ்கொயர், வேர் m1 இஸ் ஈக்குவல் டு m2 இஸ் ஈக்குவல் டு m3 இஸ் ஈக்குவல் டு m. ஓகே ஓகே, ஸோ கிளியர் திஸ். நெக்ஸ்ட், கண்டினியூஸ் ஆப்ஜெக்ட் உடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு பார்ப்போம். இது உங்களுடைய NCERT புக்ல ஆஸ் இட் இஸ் இப்படியே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய டெஃபினட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு சில ஷேப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்குலாம் என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் we are going to see about the ring, hollow ring. ஓகேவா? சர்க்குலர் ரிங். சர்க்குலர் ரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் கன்சிடர் திஸ் ஆஸ் யுவர் சர்க்குலர் ரிங். இப்போ இந்த சர்க்குலர் ரிங் வந்து ரெண்டு வகையா சுத்தும். எப்படி? இப்படி சுத்துமா? அண்ட் இப்படி நிக்க வச்சு அதை நான் என்ன பண்ணலாம், இப்படி சுத்தலாம். இப்படி சுத்தும் போது என்னுடைய ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்க இருக்கும், இப்படி இருக்கும். அண்ட் இப்படி நான் சுத்தும் போது என்னோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஆர் இப்படி நான் சுத்தும் போது என்னோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்க இருக்கு, ஆன் த பிளேன்ல இருக்கு. இதுதான் என்னோட பிளேன். இந்த பிளேன் மேல தான் இந்த ஆப்ஜெக்ட் நான் வச்சிருக்கேன், டிஸ்க. ஸோ ஒரு ஆங்கிள் இப்படி சுத்தும் போது என்னுடைய ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்க இருக்கு, இது இப்படி சுத்தும் போது என்னோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கு, இங்க இருக்கு. அதே இதை நான் இப்படியே சுத்தும் போது என்னோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆன் த பிளேன்ல இருக்கா, parallel to the plane இருக்கா, ஆர் ஆன் த பிளேனா இருக்கா. ஸோ ரெண்டு வகையா அது சுத்துது. ஸோ when the axis of rotation is perpendicular to the plane, அப்போ என்னுடைய I என்னவா இருக்கு அப்படின்னா mr ஸ்கொயரா இருக்கு. ஓகேவா? when எப்படி இப்படி சுத்தும் போது என்னோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி நடுவில் இருக்கும். அப்போ என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயராக இருக்கு, mr ஸ்கொயரா இருக்கு. அதே டயாமெட்ரிக்கலா இருக்கு. டயாமெட்ரிக்கலானா இப்படி இருக்கு என்னுடைய ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். என்னோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கும், இப்படி சுத்துது. நல்லா பாருங்க, இப்படி சுத்துது. இப்படி சுத்தும் போது என்னுடைய ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கு, என்னுடைய டயாமெட்ரிக்கலா இருக்கு. அண்ட் இதுதான் என்னுடைய பிளேன். பிளேனுக்கு என்னுடைய ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கு, பேரலா இருக்கு, ஆர் ஆன் த பிளேன்ல இருக்கு. ஓகேவா? அப்போ என்னுடைய I என்னவா இருக்கும் அப்படின்னா mr ஸ்கொயர் பை 2. mr ஸ்கொயர் பை 2. நெக்ஸ்ட், thin rod. Consider this as my thin rod. சரியா? இப்போ இந்த thin rod வந்து இப்படி சுத்தும், அப்புறம் இப்படி சுத்தும் இல்லையா? ஸோ அப்போ இப்படி சுத்தும் போது எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலர் டு த மிட் பாயிண்ட். இதனோட மிட் பாயிண்ட் இங்க இருக்கு அப்படின்னா இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml ஸ்கொயர் பை 12 இருக்கு. ஓகேவா? அண்ட் இது இப்படி சுத்தும் போது எப்படி இருக்கு, mr ஸ்கொயர் பை 2 இருக்கு. ஜஸ்ட் நோட் த டிஃபரன்சஸ். ஓகே ஓகே, ஸோ ராட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது சர்க்குலர் டிஸ்க். இப்போ இதே ரிங்கு ஃபுல்லா எப்படி இருக்கு, டிஸ்க் மாதிரி இருக்கு. ஃபுல்லா ஹாலோவா இல்லாம ஃபுல்லா டிஸ்க் மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்படி டிஸ்க் மாதிரி இருக்கும்போது
அதுலயுமே வந்து நமக்கு எப்படி இருக்கு டயாமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் சுத்துது அப்படின்றாங்க. இப்படி சுத்தல, எப்படி சுத்துது, இப்படிதான் சுத்துது. இப்படி சுத்தாம இப்படி சுத்துது. ஓகேவா? அப்போ என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/4 ஆக இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர்லயும் ரெண்டு டைப் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். என்னன்னா ஜஸ்ட் திங்க் திஸ் as a ஹாலோ சிலிண்டர். சரியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி சுத்துது அப்படின்றாங்க. இப்படியும் சுத்தும், அப்புறம் எப்படி சுத்தும், இப்படி இப்படி சுத்துமா? இவங்க சொல்றது இப்படி சுத்துதுன்னு, நான் என்ன சொல்றேன் மொத்த பாடியுமே இப்படி சுத்து, ரெண்டு இருக்கு. ஸோ இப்படி சுத்தும் போது அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr² இருக்கும். ஓகேவா? mr² இருக்கும். அண்ட் அது இப்படி சுத்தும் போது என்னவா இருக்கும்? மேல இருக்கிறத வச்சு சொல்லுங்க பாப்போம். டிஸ்க் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? mr²/2 mr²/4 வருமா? என்னமா 4 யோசிச்சு சொல்லணும். ஸோ 7th one will be your ஓகே. இது என்னன்னு எனக்கு the axis of rotation இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு நீங்க எனக்கு பார்த்து சொல்லணும். 7th one will be your solid cylinder. 2 தான் வருமா? ஓகே. அப்போ இது என்னவா இருக்கும்? mr²/2. சாலிட் சிலிண்டர் என்னன்னு பார்ப்போம். சாலிட் சிலிண்டர் அப்படின்னா என்னன்னா உள்ள ஃபுல்லாவே என்ன இருக்கு, கண்டென்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ சாலிட் சிலிண்டருடைய அதுவும் எதை மாதிரி சுத்தலாம், இப்படி சுத்தலாம், அப்புறம் இப்படி மொத்தமா இப்படி திருப்பி விட்டோம்னா இப்படி சுத்தும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பம்பரம் மாதிரி அந்த மாதிரியும் சுத்தலாம். ஸோ அப்போ என்னுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, சாலிட் சிலிண்டருடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கீழே கொடுத்துருக்காங்களா? ஓகே, இதோ இருக்கு. ஸோ சாலிட் சிலிண்டருடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் அப்படின்னா mr²/2 இருக்கும் ஃபார் சாலிட் சிலிண்டர். அதே சாலிட் சிலிண்டர்ல இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருக்கும்போது அப்படி இருக்கு, இந்த அதர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்? அதாவது இப்ப ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த பக்கத்துல இருந்துச்சு, நடுவுல இருந்து இப்படி சுத்த விட்டோம் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா அங்க என்ன நடக்குது, ரெண்டு மோஷனுமே நடக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அண்ட் ஒரு ரொட்டேஷனல் மோஷன். ஸோ அப்போ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ml²/12 + r²/4. ஓகேவா? ml²/12 + r²/4. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லுங்கிறது இதனுடைய லென்த். ஓகே, ஸோ m × l²/12 + r²/4. ஓகே, தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ். அடுத்து சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ லட்டுலாம் இருக்குல்ல, அது வந்து சாலிட் ஸ்பியர். ஏன்னா உள்ளேயும் ஃபுல்லாவே எப்படி இருக்கு, கண்டென்ட் இருக்கு. அப்ப அந்த சாலிட் ஸ்பியர் வந்து இப்படி ஒரு ஆங்கிள் என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி ஒரு ஆங்கிள் அது ரொட்டேட் ஆகுது. நம்ம எர்த் ரொட்டேட் ஆகுது இல்லையா? எர்த் இஸ் அ சாலிட் ஸ்பியர் பிகாஸ் எர்த் வந்து இஸ் ஹேவிங் சம் கண்டென்ட் இன்சைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் அப்படின்னா mr²/5. ஓகேவா? mr²/5. ஓகே, இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? நித்யா காதலே வாங்கலையே. ஓகே, லட்டு எர்த் மட்டும் காதுல விழுந்திருக்கு. பட் கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. ஆகர்ஷினி அண்ட் நிதா புரிஞ்சுதாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சிஸ்டம் அபவுட் அ லைன் AX அப்படிங்கிற லைன்ல என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ AXங்கிற இந்த லைன்ல என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பெர்பெண்டிகுலர் டு AB அண்ட் இந்த பிளேன் ஆஃப் ABC அப்படிங்கிற பிளேன்ல இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அண்ட் ABCக்கு பெர்பெண்டிகுலர் இப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலர் டு ஏபிங்கிற இடத்துல பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னுடைய மாஸ் 3 எப்படி இருக்கு, ஐடென்டிக்கலா இருக்கு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 மாஸ் இருக்கு, இது ஒரு மாஸ், இது ஒரு மாஸ் அண்ட் இது ஒரு மாஸ். அண்ட் ஏல இருந்து பிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன டிஸ்டன்ஸ், L அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது மாஸ் 3 ஒரு மாதிரி இருக்கா? இப்போ இது எக்ஸாக்டா கீழே இறக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ங்கிறது எப்படி இருக்கும், L/2 ஆக இருக்குமா? அப்போ திஸ் பாயிண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் அண்ட் C பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு, L/2. அண்ட் A எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? நம்மளுடைய I ஃபார்முலா என்னது, I is equal to mr² தான். மாஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க m அப்படின்னு சொல்லிட்டு. R உடைய வேல்யூ என்னது, டிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ A உடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, 0,0 இருக்கு. அண்ட் A ஓட டிஸ்டன்ஸ் 0 தான் எடுத்துப்போம். B ஓட டிஸ்டன்ஸ் Lன்னு எடுத்துப்போமா? அண்ட் C ஓட டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த கால்குலேஷன், தட் இஸ் L/2. ஒரு சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. வாட் இஸ் I ஃபார்முலா? I is equal to m1 r1 square plus m2 r2 square plus m3 r3 square. போடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹியர் m1 is equal to m2 is equal to m3. இது எல்லாத்துக்குமே m காமனா, அப்ப m காமனா எடுத்துட்டு r1 square plus r2 square plus r3 squareன்னு போடலாமா? அண்ட் m into r1 square 0 plus r2 என்னது
R2 வந்து L ஸ்கொயர் ப்ளஸ் R3 என்னது L/2 ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும் M இன்டூ L ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் பை 4 வரும். அப்போ L ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் பை 4 நீ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து போடுங்க. ஏன் எல்சிஎம் எடுக்கல? இந்த மாதிரி சின்ன சின்ன கேல்குலேஷன்லாம் தப்பு பண்ணீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 5/4 ML ஸ்கொயர்.